இருக்கும். ரோகிணி கிறிஷை சேர்த்து விட்ட அந்த ஹாஸ்டல் கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து கிறிஷ் வெளியே வந்துருந்தார். ஏன்னா காக்கி சட்டைக்காரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் வச்சுருவேன்னு சொல்லி மேனேஜர் சொன்னோடனே பயந்து போய் கிறிஷ் வந்து வெளியே வந்துடுறாப்புல, கிளாஸுக்கு போகல. அப்போ ஒரு கார் நிற்குது. அந்த காருக்குள்ளே டிக்கிக்குள்ளே ஏறிடுறாரு. முத்து அதை பார்க்காமையே மூடி விட்டாப்புல. அப்போது அருண் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த சிக்னலில் ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி காருக்குள்ளே ஒரு ஆள் மேலே சேர்ந்த ஒரு ஆளை உள்ளே வச்சுருக்காங்க, ஆளை கொண்டு போகிற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இந்த பாடியை எப்படியாவது நீங்கள் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு 10 கார் வரிசையனுக்கு முத்து நிப்பாட்டுதார். என்ன சார் இவ்வளவு மறித்து பண்ணிட்டீங்களா, என்ன கதையா சார் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் தம்பி, டெக்கிக்குள்ளே வச்சு யாரையோ வச்சு கொண்டு போகிறாங்களா, அதனால் இது என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுதாங்க அப்படிங்கும்போது டிக்கி ஓப்பன் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி டிக்கி ஓப்பன் பண்ணி விட்ருதாங்க. திறந்த உடனே பார்க்காங்க, அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். சார் இங்கே தான் சார் இருக்குதுன்னு சொல்லி அந்த காக்கி சட்டைக்காரு கத்துதார். அங்கே ஒரு 5-6 பேர் காரை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அவ்வளோ பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்து டிக்கியை பார்க்காங்க. ஒரு பையனை பார்த்தோன்னே டிரைவர் யாருன்னு பாருங்கன்னு சொல்லி அருண் ஓடி வராரு. அப்போ தான் தெரியுது முத்து, ஓங்காரில் தானே இந்த வேலைலாம் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டா நீ சும்மா விட மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வந்து நீ வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருந்த, இந்த கதையில் நீ வந்து சிக்குவடா, எனக்கு தெரியும்டா, ஏதாவது கதையில் சிக்குவேன்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய கதையில் சிக்குவேன்னு தெரியல அப்படிங்கும்போது சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாரு மோருன்ட்டு கிடக்க, டிக்கிக்குள்ளே என்ன வச்சுருக்க பாரு அப்படின்னு இறங்கி பார்க்காரு கிறிஷ். டேய் கிறிஷ் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. நடிக்காதடா, நீ என்னடா வச்சு கொண்டு வந்திருக்க அப்படிங்கும்போது, நீ வேறு கிறிஷ் எங்கள் வீட்டில் உள்ள பையன்தான், நாங்கள் அவனை தேடிட்டு அலைதோம், அவன் எப்படிங்க வந்தான்னு தெரியாது அப்படிங்க. ஆமாம் நீ தேடிட்டு அலைவ, அந்த பையன் எப்படி உன் டிக்கிக்கு வந்தாலும் தெரியாது அப்படிங்கும்போது, உன்கிட்ட பேசலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவசரமாக அவனை தூக்கிக்கிட்டு எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவை பிடிச்சி நேராக எங்கே போயிருந்தார், ஆஸ்பத்திரி போயிருந்தார். உடனே அருண் வந்து இந்த முத்தை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் ஸ்டேஷனுக்கு தகவலை சொல்லி, சார் இந்த மாதிரி கதை இன்னொருத்தன் பண்ணியிருக்கான், அவன் வந்து ரொம்ப மோசமான ஆள், அப்படி ஆளு இப்படி ஆளுன்னு சொல்லி என்னென்ன சொல்ல முடியுமோ ஃபோனில் சொல்லி இந்த காரை எல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போயிருந்தாங்க. அந்த முத்து எங்கே போனான்னு அவனை பிடிச்சி கொண்டு உள்ளே வைங்க அப்படின்ட்டுதாங்க. அங்கங்கே தேடுதாங்க முத்தை. அப்போ அந்த விஷயத்த சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க அருண். இங்கே பாரு சீதா, நானும் எவ்வளவோ கோவத்தை அடக்குன்னு நினைக்கிறேன், முடியல அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் மாமா நார்மல் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏன் நார்மல் ஆக மாட்டீங்க, என் மேலே வச்சுருக்க பாசத்தை நீங்கள் அப்படியே எங்கள் மாமா மேலே காட்டுங்க, கண்டிப்பாக மாறிடுவார். எங்கள் மாமா அவங்க மேலே எந்த கோபமும் இல்லை அப்படிங்கும்போது, எனக்கெலாம் எந்த கோபமும் இல்லை சீதா, ஆனால் அவங்க மாமா இந்த மாதிரி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணார், இதையும் பொய் சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நீ வேணா டிவியை பாரு அப்படிங்கிறாங்க. டிவியை போட்டு பார்க்காங்க. டிவியை போட்டு பார்க்கும்போது தெரியுது முத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனை டிக்கியில் வச்சு கொண்டாந்தாப்புல, இதே சோழி தானே இவருக்கு, இவர் அப்படியா இப்படியானு எல்லோரும் செய்தியாளர் அப்புறம் அதை சொல்லுதாங்க. சொன்னோடனே இங்கே ஒன்றும் உடலை சீதாவுக்கு, இது கிறிஸ்மரில் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா கால் பண்ணுறாங்க. ஆமாடி ஆஸ்பத்திரியில் நிற்கும், உங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணார், டிக்கிக்குள்ளே இருந்தால் வச்சாமுன்னு சொல்லி அருண் இப்படிலாம் சொன்னாராம் வச்சாராம் அப்படிங்கும்போது, அருண் தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் டிவியில் தான் பார்த்துட்ருக்கேன், எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கே அப்படிங்க, ஆஸ்பத்திரியில் தான் அப்படின்னா நேராக அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. வந்து கிறிஷை பார்க்காங்க. கிறிஸுக்கு மூச்சு பேச்சு இல்லை. அப்போ ஆஸ்பத்திரி சொல்லுதாங்க, இன்னும் 2 நாளைக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சீதா ஃபோன் பண்ணி அருணுக்கு, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, எங்கள் அக்காவுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், எங்கள் அக்காவும் மாமாவும் வச்சுக்கணும் பக்கத்தில் வளர்க்கணுன்னு கூட நினச்ச ஆட்கள், அந்த பையனோட அம்மாவுக்கு பிடிக்காம எங்கே இப்படி சேர்த்துட்டாங்க, அதனால தான் முத்து இப்படி பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பதில் பேசிகிட்ருக்கீங்க, அவர் நல்லவர் அப்படிங்கும்போது, இங்கே பாரு பெரிய அதிகாரிலாம் வந்து முத்தை எங்கே இருந்தாலும் தூக்கணும்னு சொல்லுவாங்க, முத்தை எங்கே இருக்கார் அப்படிங்கும்போது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஃப்ளோவில் ஏதோ சொன்னாலே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி பேசினதை சீதா பேசினதை நினச்சி பார்க்குறாருன்னு, நான் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு, சார் அந்த முத்து எங்கே இருக்கான்னு தெரியும் சார், நான் மட்டும் போன முடியாது, இங்கே ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஆள் பூரா வரணும்னு சொல்லி ஒரு வண்டியில் போய் நேராக முத்தை போய் கரன்னு எழுதுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே சீதாவுக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுதாங்க மீனா, இந்த மாதிரி வரணும் எல்லோரும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, நம்ம வந்து முதல்ல வந்து மாமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வாக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ சீதாவை பார்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாத சீதா, நீ போ, உங்கள் மாமா தான், நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், கேட்குறது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது,
ஏங்க என்னங்க உங்களுக்கு தெரியாதா எங்கள் மாமா பற்றி அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும்மா. ஆனால் வந்து எல்லாமே உங்கள் மாமாவுக்கு எதிராக தான் இருக்குது. அந்த பையனுக்கும் ஆஸ்பத்திரியில் என்னாச்சுன்னு கேட்கல 2, 3 நாளைக்கு எனக்கு பதிலே சொல்ல முடியாதுன்ட்டாங்க. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி ரோகிணிக்கும் போயிடுது. ஏன்னா டிவி பேப்பரில் வந்துடுதுல, இதை பார்த்துட்டு ரோகிணி அழுதுகிட்டே ஆஸ்பத்திரி போகிறாங்க. அங்கே மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இவரை வந்து வெளில கொண்டு வர்றதா கிறிஷை பார்க்குறதான்னு ஒன்றும் ஓடலை. இந்த செய்தியை கேட்டு ரோகிணியோட அம்மாவும் கிராமத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக ஆஸ்பத்திரி வந்துடுதாங்க. மீனா என்னாச்சு, மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்காங்க. எனக்கு என்னன்னே தெரிலம்மா அப்படிங்கும்போது எல்லோரும் டிக்கியில் வச்சு கொண்டு வந்தாங்களா உண்மையிலே தம்பி அப்படி கொண்டு வரும். கிறிஸ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பேன் எனக்கு தெரியுமே. உங்களை நம்பி தான் நான் வீட்டில் விட்டு நான் போனேன், வேறு யாரும் நம்பலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, நம்மளுக்காக தான் விட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க அம்மா, இப்போ வந்து மீனாவுக்கு முத்துக்காக தான் விட்டு போனாங்களா, கிறிஸுக்கு எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு நினைக்காங்க. ரோகிணி அம்மாவுக்கு சரியான கோபம் வருது. ரோகிணியை பார்க்க கடுப்பில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே போய் ரோகிணி அம்மா, எங்கம்மா கிறிஸ் போனா, எப்படிம்மா அந்த முத்து வண்டியில் ஏறினா, முத்து தான் இப்படி செஞ்சுட்டானாம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடுறி, நீ அங்கே கொண்டு ஏன்டி சேர்த்த, என் பேரை ஏன்ட கொண்டு விட்ருக்க வேண்டியதானே, இல்லைன்னா முத்து மீனாக பார்த்துருப்பாங்க. நீ தேவையில்லாமல் கொண்டு அங்கே விட்டு அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்காம இப்படி வந்துட்டான் அப்படிங்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் விட்டேன் அப்படிங்கும்போது உங்கள் பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். அவனை சும்மையாவது ஒரு தனத்துக்கு கொண்டு வரணும், சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன், இல்லைனா நான் எதுக்கு காய்ச்சிட்ட காட்ட பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, சின்ன பையன் எப்படியாங்க சொல்லுவீங்க, எப்படி சொல்லணும்னு தெரியாது, அதனால் அவன் ஒரு கார்ட்டி கிளியர் இப்படிலாம் ஆகிட்டான் பாருங்க அப்படிங்கும்போது, மன்னிச்சிருக்கேங்க, நாங்கள் கூட டிவியில் பார்த்தோம், ரொம்ப சகனமாக போச்சு, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, இனிமேல் நடக்கிறதுக்குன்னு அவங்க வரைய மாட்டான், அவனுக்கு என்ன போகுதுன்னு தெரியல, 2 நாள் கழிச்சு தான் முடிவு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு வகையில் சந்தோஷம், 2 நாளில் இவனுக்கு கிறிஸுக்கு சரியாயிடணும். ஆனால் முத்து உள்ளே போனால் வரையக்கூடாது, அப்படியே போயிடட்டும், மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, எப்படியும் அத்தையும் ஒரு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் டாக்டர் போய் நைஸாக கேட்காங்க, அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது 2 நாள் கழிச்சு நம்ம சொல்ல முடியும், ஃபீஸ் போனாங்க உடனே கட்டுங்க அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு கட்டிடுறாங்க. அப்போ மீனா வந்து பணம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீதாட்ட போய் ஃபோன் அடிக்காங்க. சீதா தன்னோட நகையை கொடுத்துருந்தாங்க, அந்த நகையை விற்று பணத்தை கட்டது இங்கே வராங்க. அதுக்கு முன்னாடி ரோகிணி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி கட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீங்கள் எதுக்கு பணம் கட்டினீங்க, நான் தான் கட்டிட்டு போனேன் அப்படிங்கும்போது, இல்லை இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படிக்கும், இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. எதுக்கு ரோகிணி, நாங்கள் உனக்கு நினச்ச பையனுக்கு நாங்கள் செய்தோம், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை அவனுக்கு எனக்கு பையன் மாதிரி தான், இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த பணத்தை கொண்டு கொடுத்து சீதா நகையை மீட்டு கொண்டு கொடுத்தாங்க. என்னக்கா நகையை கொண்டு வந்துட்டேன், பணத்தை கட்டலையா அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி கட்டாங்க அப்படிங்கும்போது, அது எதுக்கு, அதுக்கு அவங்களுக்கு சிரமம், நம்மளே பேசாமல் பண்ணிக்கலாம்க்கா அப்படிங்கும்போது, இல்லடி அவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கும்போது, சரிக்கா இப்போ மாமா எப்படி கொண்டு வர்றது, இருட்ட போகுதே, இப்போ இன்றைக்கி 6 மணி வரைக்கும் தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முத்தை உள்ளே கொண்டு போயிருந்தாங்க. உள்ளே கொண்டு வச்சுருந்தாங்க. இங்கே அண்ணாமலை அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா இங்கே ஆப்பிளை கட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை, விஜயா அவனை கொஞ்சம் கூட மனசுக்கு ரணமாக இல்லையா, முத்து உள்ளே போயிருக்கான், இந்த வீட்டில் யாரும் சாப்பிடல, நீ என்னன்னா ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்க, மனோஜன் அண்ணா பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி ரொம்ப கொண்டு போயிட்டுருக்கான், என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கும்போது, ஏங்க அவன் உள்ளே போகிறதும் வெளியே வரதும் என்ன புதுசாங்க, அவன் எப்பவும் பண்ணுறது தானே அப்படிங்க. விஜயா வாயை மூடு, எதுக்கு அவன் உள்ளே போனால் நான் கவலைப்பட மாட்டேன், கிறிஷை வந்து இவன் வந்து டிக்கியில் வச்சு கொண்டு வந்தான், அதனால் அவன் உள்ளே இருக்கான்னா என்னால் எப்படி இது பொறுத்துக்க முடியும், மீனாவாலையும் முத்துவாலையும் எப்படி இது பண்ண முடியும், இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்க. ஏங்க நம்ம என்னங்க பண்ண முடியும், அந்த பையனுக்கு 2 நாள் கழிச்சு தான் என்னென்னு சொல்லுவாங்க அங்கே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்க. விஜயா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரலைங்க, நீங்கள் வேணா போங்க அப்படிங்கிறாங்க. மனோஜை கூப்பிட்றாங்க, நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வர மாட்டேன்னு தெரியும்டா, காரில் கொண்டு நீ அங்கே விடு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கொண்டு விடுதாங்க. அங்கே மீனா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா முத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, இவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க பாட்டிகிட்ட கேட்காங்க அண்ணாமலை, ஏம்மா நீங்கள் இருக்கும்போது எதுக்குமா உங்கள் மொவா வந்து வேறு இடத்துல கொண்டு சேர்க்குது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கலாமே, இல்லைன்னா முத்துட்டு மீனாட்டம் கொடுத்துடலாமே, அவங்க நல்லா பார்த்துப்பாங்களே அப்படிங்கும்போது, ஐயா கண்டிப்பாக கிறிஸுக்கு ஒன்றும் ஆகாதியா, அவன் உங்கள் வீட்டு பையனாக தான் இருப்பான், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தந்துட்டு தான் நான் கிராமத்துக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழித்து கிறிஸு சரியாயிடுது. சரியானோடனே யாருப்பா அவனை கொண்டு வந்து வச்சா போனான்னு சொல்லி போலீஸு கேட்காங்க. கேட்கும்போது நானாக தான் வந்தேன், யாருன்னே அது எங்கள் மாமா முத்து மாமா காருன்னு தெரியாது,
நீங்கள்லாம் கேட்கும்போது தான் தெரியும். முத்து மாமா எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. எங்கள் அத்தை மீனாத்தையும் ரொம்ப பாசம் வச்சுருக்கோம். எனக்கு 2 பேர் தான் சொந்தக்காரங்க. வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி மேலேயும் சரியான கோவம். நம்மளை விட்டுட்டு பாட்டி போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ரோகிணி மேலேயும் சரியான கோவம். நம்மளை கொண்டு அந்த ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்களே. அந்த பையனை சொன்ன மாதிரி நம்மளுக்கு அம்மாவே இல்லை பொழுக்கு. இவங்க நம்மளை வேற ஆள் தான் பொழுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ரோகிணிகிட்டையும் பேசவே இல்லை, அவங்க பாட்டிகிட்டையும் பேசவே இல்லை. உடனே போய் பாட்டி பேசி பேசி பார்க்குறாங்க. அப்புறம் இதுக்கு மேலே வீட்டுக்கு கூட்டி போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த கிறிஷை வச்சு நம்ம முத்தை வெளில கொண்டு வந்து என்ன வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீல போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பையனை விசாரணையில் கூட்டி போகணும்னு சொல்லி எங்கள் ஆதாரத்தோட கூட்டி போகிறாங்க. போயிட்டு சொல்லுதாங்க, சார் இவருக்கும் முத்துக்கும் இந்த மாதிரியான உறவு தான், மற்றபடி இப்படி பண்ண போகிறதே இல்லை, அந்த பையன்கிட்ட கேளுங்க அப்படின்னா அந்த பையன்கிட்ட கேட்காங்க. நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க. முத்தை வெளியிட்டுருந்தாங்க. முத்து வெளியே வந்தோடனே அருணுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. என்னடா இந்த முத்து உள்ளே தான் இருப்பான், வெளியே வரமாட்டான் அப்படின்னு பார்த்தா வெளியே வந்துட்டானே. இந்த வெறுப்பு வச்சே அந்த சீதா வீட்டில் இந்த முத்து ஒன்றத்துக்காகாத ஆளுன்னு நம்ம சொல்லிடலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நினைக்காரு. சரி அடுத்த அப்படியும் சிக்காமையாக போக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காரு. முத்து வெளியே வந்தோடனே சீதா எல்லோரும் சீதா மாமியாரெல்லாம் பார்க்க வராங்க. அருணும் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்க வராரு. உடனே முத்து எதையுமே காட்டிக்கல. உள்ளே பேசுனதும் சரி தான், உள்ளே இருக்கும்போது போய் பேசுனதும் சரி தான், அருண் பேசுனது யார்ட்டையும் சொல்லிக்கல. மீனாட்ட மட்டும் பையன் சொல்லுதார், மீனா எல்லாருமே எனக்கு இது தான் பேசுனாங்க, ஆனால் அருண் மட்டும்தான் கண்டிப்பாக இவர் நல்லவரே கிடையாது சார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. இனிமேல் நம்ம அருண் விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது. சீதா ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போகிறான்னா நீ பேசிக்க, மற்றபடி அவங்க வீட்டுக்கெலாம் நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை மீனா நம்மளாம் அருணுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டாக்கே, அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போது சரியாக வருமா அதை யோசிச்சுக்கா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மேலே ரொம்ப கடுப்பாகி விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உள்ளே போயிட்டு வெளில வந்தாலும் இங்கே வரக்கூடாது, எல்லோரும் ரோட்டில் கேட்காங்க, இந்த முத்து உள்ளே போயிட்டான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே இந்த விஜயா சேர்த்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் சேர்க்கக்கூடாதுங்க, ஆனால் வெளில போய் சொல்லுங்கள் அப்படிங்க. விஜயா நீ சும்மா இரு, சின்ன பையனோடு வந்திருக்காங்க அப்படிங்க. ஏங்க முத்து வருவான், இந்த வீட்டுக்குள்ளே மீனா வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த கிறிஷோட அம்மையே பாட்டியெல்லாம் வருவாங்களா அப்படி, அம்மா இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அடுத்தாப்புல வருவாங்க, இப்படியே தான் இவங்க கூட்டலைவாங்க, இது என்ன அன்னச்சத்திரமா எல்லோருக்கும் சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுதாங்க, என்ன நீ சாப்பாடு ஆக்கி போட போகிறியா, அதையும் மீனை தானே ஆக்கி போட போகுது, அதனால் பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது, ஏங்க இவங்களுக்கே தங்கிறதுக்கு ரூம்பு கிடையாது, இப்படி இருக்கும்போது இவங்க எப்படிங்க இவனை பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது, விஜயா நீ சொல்கிறதுல ஒரு வகையில் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுதார். ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி ஃப்ளைவுட்லேயே ரூம் மாதிரி ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கும்போது ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க நேரம் வராங்க. முத்து கட்டில் போட்டிருக்காருல அதில் ஃப்ளைவுட்லேயே ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணிவிட்டு, விஜயா ரூம் ரெடி பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, ஏங்க நான் எப்படிங்க இங்கே இருக்க முடியும், எனக்கு இதெல்லாம் பேர் அது ஹாலில் எப்படிங்க இருக்க முடியும், விஜயா ஹால்லேயே ரூம் ஆக்கியாச்சு, இந்த ரூமில் தான் நம்ம இருக்கோம், நம்ம ரூமில் முத்து மீனாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை சரி கிறிஸ்டியை வச்சுக்கிட்டு விளையாட வைக்க அந்த ரூம் தான் சரியாக இருக்கும், மொட்டை மாடிக்கு போதுங்க வழி இருக்குல்ல, அது உனக்கு வசதியாக இருக்கும், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிடுறாங்க. ரோகிணியை பார்க்கக்கூட செய்யலை யார் கிறிஸ்து, ஏன்னு கேட்டால் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அம்மா நம்ம மேலே பாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது, இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கிறிஸ்து வந்திருக்கான், என்கிட்ட பேசவே மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டுக்கான ரோகிணி அம்மாவை பார்க்க வராங்க. ஏம்மா அப்படிங்கிற, நீலாம் என்னை அம்மானு கூப்பிட்றாத, எப்படி உன் மகனுக்கு நீ சுத்தமாக பிடிக்கலையோ அது மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் பேரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அங்கே விட்டு போகிறேன், உன்னால் பார்க்க முடியலனாலும் அவங்க பார்த்துருப்பாங்க, நீனும் பார்க்கக்கூடாது அவங்களையும் பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லி நீ கொண்டு ஒரு இடத்துல விட்ட, அவங்களும் நல்லா பார்த்தாங்களான்னா கிடையாது. அங்கேருந்து அவன் அவ்வளோ செங்கடப்பட்டு யார் வண்டினே தெரியாமல் முத்து வண்டியில் ஏறினான். சரி 2 நாளைக்கு ஒரு மாதிரி இருந்து சரியாயிட்டான். இன்னொருத்தவங்க வண்டியில் எங்கேயாவது வெளியூருக்கு போனால் என்னத்தையும் ஆகி போச்சு, என் பேரன் இல்லாமல் தாண்டி இருப்பான். உன்னை நம்பியாடி நான் என் பேரனை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன், என் பேரன் எப்படி பார்க்கன்னு எனக்கு தெரியும், என் பேரன் நல்ல ஒரு அப்பா அம்மாட்ட சேர்ந்துட்டான் அப்படிங்கிறாங்க. நான் தானம்மா அவனோட அம்மா, நீ வாயிலே சொல்லிக்கிட்டு ஒரு ஒன்றரை நான் பேச வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறாங்க. கற்றுனோடனே மனோஜ் வந்துடுறாரு. என்ன ரோகிணி இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க.
உடனே ரோகிணியோட புருஷனும் சரி கிடையாது, எப்படியும் கிறிஷை வந்து பிள்ளைன்னு ஏற்றுக்க மாட்டார் அப்படி தான் தெரியுது. அவங்க அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்பவும் போல் ரோகிணி வெளிநாட்டில் இருக்கானே மாதிரியே முத்து மீனாக நினச்சிக்கிடட்டும், நம்ம கிளம்பிடுவோம், அவங்களே கிறிஷை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி இவங்க வழக்கம் போல் சொல்லாமல் முடியாமல் கிளம்பிடுதாங்க. விடிய காலம் தேடி பார்க்காங்க, அந்த அம்மாவை காணலை. அப்போ அண்ணாமலைகிட்ட முத்து சொல்கிறப்பா இப்பவும் காணலை அப்படிங்கும்போது, இங்கே பாரு முத்து, அவங்க அம்மா சொன்னது தான், யார் கிறிஷோட பாட்டி சொன்னது தான், அந்த பையனை உங்கள்கிட்ட நம்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அவங்க அம்மா என்றைக்கு லோக்கலில் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்காங்களோ அன்னைக்கு கொடுங்க, மற்றபடி நீங்களே எந்த பள்ளியத்தை சேர்க்கணுமா சேர்த்துக்காங்க அப்படிங்கும்போது, எப்பா பேசாமல் உங்கள் பள்ளி எடுத்து சேர்த்துருவோம்பா, காலையில் நீங்கள் போகும்போது கூப்பிட்டு போங்க, சாயந்தரம் வந்து நான் கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான்டா, எனக்கு கிறிஸ்து இருந்தால் நல்லா நேரம் போகும் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த வீட்டிலலாம் அவன் இருக்கக்கூடாது, அம்மா சேர்த்த பள்ளி இருக்கணும், சேர்க்க சொல்லுங்கள், வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன நீ பேசிகிட்ருக்க, அவங்க பாட்டியே வந்து முத்துட்டு மீனாட்ட தான் கிறிஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவன் இங்கே தான் இருப்பான், அவன் இந்த வீட்டு பிள்ளை அப்படிங்கும்போது, ஆமாம் தான் அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் இருக்க தான் எங்களுக்கு சந்தோஷம், இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வெளியே வந்திருக்கானா அது கிறிஸ்து தானே காரணம் அப்படிங்கிறாங்க. உள்ளே போதுக்கும் அந்த கிறிஸ்து தான் காரணம், அதை மறக்காத, வெளியே அனுப்பு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வெளியே நான் அனுப்ப மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி கிறிஸ்டியே பார்க்காங்க. கிறிஸ்டிங்க வந்து ரோகிணி முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரோகிணியாவது பார்த்துக்கலாம், அம்மையாவது பார்த்துக்கலான்னு இந்த வீட்டுக்கே வருவாங்க கிறிஸ்து. இப்போ இந்த கதையிலேருந்து அங்கே பார்க்குறதே இல்லை. அப்போ எல்லாரும் இல்லாத நேரம் கிறிஸ்ட பையன் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் பேசாதீங்க ஆண்டி என்கிட்ட அப்படிங்கிறாங்க. டேய் எல்லோரும் இருக்கும்போது நீ இல்லாத போது நீ ஆண்டி தான் கூப்பிடுவியா, அம்மான்னு கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மா வந்து துபாயில் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒரே அம்மா எங்கள் மீனாவும் எங்கள் அப்பாவும் முத்து தான் எனக்கு சொந்த பந்தம், வேறு யாரும் கிடையாது, நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. டேய் நான் தான்டா உண்மை, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து வெளுக்காங்க. உடனே சொல்லுவாங்க, ஆண்டிங்க பாருங்கள், என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு அப்பா எங்கள் முத்து தான், எங்கள் அம்மா எங்கள் மீனாம்மா தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்க ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. கடுப்பாகி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணேன், வித்யா நீ எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. கிராமத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் நீங்கள் சிட்டிக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னடி கிராமத்துக்கு வந்து நான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன், கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இந்த நிலைமையில் இருக்கேன், உனக்கு கல்யாணம் ஒன்று கேட்குதா அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, நீ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன், நான் இனிமேல் தான் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்தெந்த விதத்தில் நியாயம் கிடையாது அப்படிங்கும்போது, என் பையனை எங்கே கொண்டு விடுறதுன்னு தெரில, எங்கள் அம்மாட்ட கொண்டு விட்டாலும் அது மண்டகணத்தில் வந்து இந்த முத்துக்குட்டி மீனாட்டியும் கொடுத்துருவாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு கொண்டு விடுதேன், அதுக்கப்புறம் தள்ளி எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துலான்னு பார்க்கேன் அப்படிங்கும்போது, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி, ஒரு ஹாஸ்டலில் கொண்டு தான் விட்டேன், அங்கே இருக்க பிடிக்காம தானே முத்துக்காரில் வந்தான் போனான்னு சொல்லி பெரிய ஒரி வந்துச்சு, அது எல்லாமே பார்த்துருக்கேன்டி, நான் தூரத்தில் இருந்தாலும் அந்த டிவியில் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ இப்படி இருக்கியடி, உன்கிட்ட ஃபோன் பேச கூட எனக்கு மனம் இல்லை, சரி நீ ஃபோன் பண்ணிதேன்னு தான் எடுத்தேன், இனிமேல் போய்ட்டு எனக்கு கால் பண்ணாத, கிறிஸ்து விஷயத்தை நீ தலையிடாத, அந்த முத்து மீனாவை சூப்பராக பார்த்துப்பாங்க, நீ ஒதுங்கி இருந்தால் எப்பவும் போல் ஒதுங்கி இருந்து உன் வேலையை பார்த்துட்டு இரு, அதுவே போதும், அப்படி இருந்தால் தான் நீ வந்து அப்பப்போ தினேஷ் வந்து பணம் கேட்க நினைச்சிக்கிட்டு இருப்ப, பணத்தை கொடுத்துட்ருப்ப, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இந்த முருகன் வந்ததுலேருந்து இந்த வித்தியா ரொம்பவே மாறிட்டா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தோடனே ஃப்ரெண்டு நான் வேணாம்ல, இருக்கட்டும், வாழ்க்கையை நான் வந்து எப்படியாவது ஒன்று டர்ராக்கி விடுதேன், இவளை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் முருகன்ட்டு சொல்லி வாழ்க்கையை முடிச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ரோகிணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்களும் வித்தியாவும் கல்யாணம் முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்ருக்கீங்களாமே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்கள்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்களா வித்தியா, ஒரு வாரம் தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க, உங்களுக்கு வந்து வித்தியா பொருத்தமாக இருக்க மாட்டாங்க, வித்தியா ரொம்ப வாய் பேசுவாங்க, நீங்கள் ரொம்ப அப்புறணி, நீங்கள் வந்து சரியாக வராது, அதனால் நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்கள் அப்படிங்கும்போது, ஏங்க எப்படி சொல்கிறீங்க, ஓ விளையாட்டுக்கு பேசுகிறீங்களா அப்படிங்க. விளையாட்டுக்கெலாம் பேசுகிறாங்க, யதார்த்தமாக தான் பேசுகிறேன், உங்களுக்கும் வித்தியாவுக்கும் சரியாக வராது, வித்தியா வந்து வாயாடி அப்படி இப்படின்னு வித்தியா பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் பேசுகிறாங்க. முருகனுக்கு பயங்கரமான சிரிப்பு. ஏங்க சிரிக்கிறீங்க, நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ரோகிணி ஒரு நாள் பேசும்போது நீங்கள் வந்து கூலாக சிரிச்சிட்டு பதில் சொல்லணும், உன் டக்காட்டி வேலையில் என் வருங்கால பொண்டாட்டி இல்லை என் பொண்டாட்டி சொல்லிட்டா, எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு, ஓ இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காள்ல, அவள் என்னோட கேடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
இங்கே வித்யாவுக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொன்னோன்னே வித்யாவுக்கு பயங்கர டென்ஷனு. என்ன இந்த ரோகிணி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நீ என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு ஒரு கதை ஆகலைன்னா நீ வந்து அடுத்தவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கூடாது நினைப்பியோ? முருகனுக்கு எதுக்கு கால் பண்ண? இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. இந்த மாதிரி வேலை நீ வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உன் டோட்டல் லைஃப் இருக்காது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வித்யா இப்படிலாம் பேசுகிற? ஆமாம், உன்னை பற்றி உண்மையை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், சரியா? அதனால் வந்து கரெக்டாக இருந்துக்கோ, இல்லைன்னா நீ வந்து சரியாக இருக்க மாட்ட, வேறு மாதிரி ஆகிப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா நீ என்ன மாதிரியே பேசுகிற அப்படிங்கும்போது, உங்கள் ஃப்ரெண்டு தானே, நான் உன்னை மாதிரி தானே பேசி ஆகணும். என்னை பற்றி முருகன்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுது. நீ இந்த மாதிரி சொல்லுவ வைப்பேன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்கள அசால்ட்டாக நினச்சிவ நர்றாக்குவ உணத்துக்கலாமாக்குவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் எல்லாம் சொல்லி வச்சேன். முருகனும் தெளிவாக இருக்கார். ஏன்னா அவர் நானும் உண்மையாக விரும்புகிறேன்டி அப்படிங்கும்போது, வித்யா உனக்கு நினைவு இல்லையா, நீ ஸ்கூல் லைஃப்பில் படிக்கும்போது லவ் பண்ணல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் வந்து நான் முருகன்கிட்ட சொல்லிட்டேன். எந்த விஷயத்தையும் நான் மறைக்கலை. நீ என்ன வேணாலும் சொல்லு. உன்னை பற்றி உண்மையை சொன்னால் அந்த வீட்டில் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. ஏன், அந்த வீடுங்கிற பேரை கூட நீ எழுத முடியாது. மனோஜுங்கிற பேரை நீ வேணால் வாயில் உச்சரிக்கலாம், நேரில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஆயிரும், பார்த்துக்கோ. இதுக்கு மேலே நீ ஃபோனை வை, இந்த வித்யாவையும் சரியாக இருக்க வை, இல்லைன்னா வித்யா வந்து உன் வீடு தேடி வந்து முத்துட்டு சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ ஃபோனை வச்ச கொஞ்ச நேரத்தில் தினேஷ் கால் பண்ணுறாரு. என்னம்மா கல்யாணி என்ற ரோகிணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நீ தான் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், 3 லட்ச ரூபா தந்தால் போகும், நல்லா தந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அது எந்த மூளைக்கு போதும், காணலை. 3 லட்ச ரூபா வாங்கினேன், 10 நாள் ஜாலியாக செலவு பண்ணேன், சரியாக போச்சு. நான் வேறு கல்யாணம் முடித்த புது மாப்பிள்ளை, 2வது கல்யாணம் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? அப்படி இருக்கும்போது என்கிட்ட செலவுக்கு காசு இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா அர்ஜெண்ட்டாக வேணும், உடனே எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கும்போது, 1 லட்ச ரூபாலாம் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட கிடையாதுன்னா அப்போ வேறு யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லை. அப்படியா? உன் கடையில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் பொருள் கொடுக்கலாம், நிறைய பேர் வந்து பணம் கட்டுதாங்களாம், ஏகப்பட்ட பணம் வருதான், நல்ல கூட்டமாக, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி என்ற ரோகிணி, நீனும் உன் புருஷன் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், சரிதானா? அதுபோக உனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோ, என் மூக்கு ஏற்றுரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட பணமே இல்லை, நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் எப்படி வாங்கினேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே அசோக்கிட்ட வந்து எல்லா தகவலையுமே யார், இங்கே தினேஷ் வந்து கேட்டுக்கிறாரு. அசோக் வந்து தினேஷோட ஆளுங்கிறது ரோகிணிக்கு தெரியவே தெரியாது. இப்படி இருக்குது. அங்கே காலையில் இவ்வளோ வசூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது போக எங்கள் ஓனர் வெளியே போயிட்டாருங்கிறதையும் சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க. இப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ஒரு சின்ன கேமராவை பேனாவில் டேபிளில் வச்சிடுறாரு. சரி, அந்த நம்மகிட்ட பணத்தை எப்பவும் ஆட்டை போடுறது டீம்கிட்ட இருந்து பேசும்போது கண்டிப்பாக அது ரெக்கார்ட் ஆயிரும்னு வச்சுருக்காங்க. அந்த பேனாவில் கேமரா இருக்குங்கிறது ரோகிணிக்கே தெரியுது. அப்போ கரெக்டாக தினேஷ் வந்து அவரே கல்லால் உட்கார்றாரு. ஒன் இயர் கல்லால் உட்கார சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று டியர், நான் உட்காராமல் யார் உட்காருவா, நான் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவை திறந்து அங்கே இருக்க 2 லட்சத்தை எடுத்துருந்தாரு. எடுத்து இந்த 2 லட்சம் எடுத்துக்கிட்டேன், 1க்கு 2ஆக கிடச்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது தினேஷ், இது நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, என்ன நல்லா இருக்காது, நல்லா தான் இருக்கும், அந்த 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, ஏற்கனவே 3 லட்ச ரூபாய் என் புருஷன் தெரியாமல் எடுத்துருக்கேன், நீ இப்போ 2 லட்சம் எடுக்க அப்படிங்கும்போது, பார்த்துக்கலாம், உன்னை பற்றிய விஷயத்த நான் வந்து வெளியே தெரியாமல் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அவர் பாட்டில் மலமலன்னு கிளம்பி போய்ட்டுருங்க. தினேஷ்ங்கிறாங்க, அவர் பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. அசோக் ஃபோன் பண்ணி சாயந்தரம் வந்து என்கிட்ட 5 ரூபா செலவுக்கு வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. கேமராவில் பதிவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கேமராவை அப்படியே அடிக்காங்க. எந்த கேமராவை, மொத்தத்தில் அந்த கடையை ரெக்கார்ட் ஆகுதுல, அதை இந்த பேனலாக இருக்க கேமராவை ஏன் ரோகிணிக்கு தெரியாதெல்லாம் அதனால் விட்டுருதாங்க. எங்கே மனோஜ் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாரு. வந்துட்டு சரி ரைட்டு, இன்றைக்குள்ளே வசூல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி கல்லாத வந்து பார்க்குற பணம் இல்லை. அசோக் ஓயா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி இங்கேருந்து இப்போ தான் அனுப்பிவிட்டேன், இன்றைக்கி வசூல் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறாங்க. சார் இன்றைக்கி வசூல் 2 ரூபா ஆச்சு அப்படிங்க. 2 ரூபா எங்கே அப்படிங்கிறாங்க. மேடத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே ரோகிணி கால் பண்ண, ரோகிணி இன்றைக்கி 2 ரூபா வசூலாச்சாமல எங்கே அப்படிங்கும்போது, மனோஜ் டேபிளில் தான் இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க. டேபிளில் இருக்குமா, டேபிளில் பணம் இல்லையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் டேபிளில் பணம்லாம் எங்கே போச்சு, அங்கே தான் நான் வச்சேன், நான் உங்கள்கிட்ட மாற்றி வர இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, நான் உன்னைய மாற்றி விட்டுட்டு உட்காந்துருக்கேன், அசோக்கிட்ட நான் டேபிளை திறந்து பார்த்து பணம் இல்லைனுங்க அசோக் சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது, அப்போ என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே கடை கேமராவில் பார்க்காரு.
அது எல்லாமே அந்த இதே அழிஞ்சிருக்கு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் நினைவு வருது. நம்மால் டியூப்லைட் தானே, உடனே தான் அவருக்கு யோசனை வராத. அந்த செல்ஃபோன் கேமராவை எடுக்கார். எடுத்து பார்க்காங்க. அதில் ஒரு ஆள் வராரு, வந்து ரூ. 2,00,000 எடுக்கார். அவங்களும் ரோகிணியும் பேசின அந்த வீடியோவும் ஆடியோவும் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போ இவர் தான் வந்து ரோகிணிகிட்ட பேசுகிறவரா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் என்கிட்ட ஆட்டையை போடுதாங்களா, அப்போ ரோகிணி நடிச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லி சரியான டென்ஷன் ஆகிடுது. சாயந்தரம் 6 மணி தான் ஆகுது, எல்லோரையும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கடையை சாத்திட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏம்மா எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு கடுமையான கோவத்தில் இருக்கார். அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்கிட்ட பேசிடாத அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு ஒன்றும் புரியாது, புரியுறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த ரோகிணி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டே என்னடா பேசிகிட்டு இருக்க லூசு மாதிரி, அன்றைக்கி நான் ஒரு ஐடியாவில் வந்து ரோகிணியை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொன்னேன், இப்போ அதை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்டே என்ன நடந்ததுதான் நீனே பேச மாட்டேன், டே ரவி இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க, இதை நம்ம டிவியில் போட விட்றா அப்படிங்கிறாங்க. போட விடுதாங்க. ரோகிணியும் அந்த தினேஷும் பேசுனது அப்படியே வருது, வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்தியப்பா இவன் தாம்மா என் காரில் வந்தது, மனோஜ் கல்யாணத்தன்னைக்கு 4 பூசை கொடுத்தேன், அதுக்கப்புறம் இடையில பார்த்தேன் ஒரு வயசான அம்மாவை பைக்கு கொண்டு வந்து இடிச்சு விட்டு அவன் பாட்டில் போயிட்டு இருந்தான், அப்பவும் 4 பூசை கொடுத்தேன், ஸ்டேஷனில் கொண்டு விட்டேன். இப்போ என்னன்னா அவனுக்கு தான் வந்து இந்த பாரதமாக பணம் கொடுத்துருக்கு, அப்போ இந்த பாரதமாக இனத்தப்பா மறைக்குது, அவன் யாருப்பா உண்மையிலே அப்படின்னு. இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் விடலை. கிறிஸு பறங்க முழிக்கான். நம்ம அம்மனுக்கு கூடாது, நம்ம அம்மைக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸு முன்னாடி இப்படிலாம் நடக்கணும். ரோகிணி ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்போ ரோகிணி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே ரோகிணி அப்போ அந்த 3 லட்சம் எடுத்து நீ தானா, அப்போ அவங்க எடுக்கலை, அப்போ அந்த பணத்தை நீ தானே எடுத்திருக்க, அதான் எல்லாத்தையும் சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன பதில்னே தெரில. 3, 2, 5 ரூபா நம்ம எடுத்துருக்க மாதிரி என்ன கதை சொல்ல, என்ன சொல்லி தப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியலை. மனோஜ் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க வீட்டம்மா ஒரு பார்லர் வச்சு நடத்துகிறாங்க, அந்த பார்லரை 10 லட்ச ரூபான்னு நல்லா பேசியிருக்கேன், இப்போ 5 கொடுத்தாச்சு, இன்னும் 5 கொடுத்தாங்கன்னா தந்துடுவாங்க, ஆன்ட்டி பேரில் பார்லர் வச்சுட்டு நம்ம நடத்தலாம், ஒரு நாளைக்கு எப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு 5,000 10,000 வருமானம் வரும், நம்மளுக்கு அது இன்கம் தானே, நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் வரும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இதான் மனோஜ் உண்மை அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் மனசை மாற்ற பார்க்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஆமாடி நீ பார்லர் வைக்க என் பையன் கடை பணம் தான் கிடச்சிச்சா, என் புருஷன் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடைடி, நீ எப்படி நீ வந்து இப்போ கடை வைக்கிறதுக்கு நீ இது பண்ணுவ இப்போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, எப்பா பார்லர்மா சொல்கிறதெல்லாம் நம்புது மாதிரி இல்லை, இது ஏதோ ஒன்று இருக்குப்பா, இதை தீர விசாரிங்கப்பா, விசாரித்தா தெரியும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ சொல்லுது நம்புது மாதிரி இல்லை, அதை தினேஷ் ஃபோன் பண்ணி வர சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. ஆகா அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து உள்ளதை சொல்லிவிடுவானே, முத்தை பார்த்தானே அவனே உளறிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷுக்கு சும்மையாக கால் பண்ணுவாங்க. அங்கிள் கால் போகல அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ கால் போகல, 2 நாளுக்குள்ளே அவன் வரணும் அப்படிங்கிறாங்க. எப்பா 2 நாளில் அந்த ரோகிணி இருக்கக்கூடாது, ரோகிணி கிளம்ப சொல்லுங்கள் அப்படிங்க. டேய் நீ வந்து தொட்டு தாலி கட்டின பொஞ்சாதி, அதனால் அவன் நினச்சங்க ஒருத்தனா எதுவும் செய்ய முடியாது, 2 நாள் டைம் கொடுத்துருக்கோம், 2 நாளில் அந்த பையனை கூட்டி வந்து இங்கே என்ன எதுன்னு நம்ம சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா நீ என்ன முடிவு எடுக்கையோ அதுக்கேற்றால பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து மனோஜ்ட்ட என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஏன்னா அந்த தினேஷ் வந்தாங்கன்னா உள்ளதை சொல்லிவிடுவான் முத்துக்கிட்ட, சொல்லிட்டானா நம்ம வாழ்க்கை டோட்டலாக முடிஞ்சு போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் ஆண்டி கண்டிப்பாக கை நீட்டுவாங்க. என்ன சின்ன தெரில மனோஜ், இதை விடுங்க, எல்லாம் உங்கள் நன்மை தான் நினச்சிட்டு உங்களுக்கு புரியாதா, நீங்கள் கூட என்ன நம்பலையா அப்படி அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய்க்குலாம் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து இதே பண்ண மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்காங்க 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நாளில் ஒன்று 5 லட்ச ரூபாய் எப்படியாவது நம்ம புரட்டி கொண்டு அவன்கிட்ட வாங்கிட்டோன்னு ஒன்று கொடுக்கணும். அதனால் அப்போ கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக தினேஷை கூட்டுவான்னு சொல்ல மாட்டாங்க மாமா, இல்லையா நம்ம அவ்வளோதான் அவன் வந்தான்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. நேராக வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணி, வித்யா உனக்கு கல்யாணத்துக்கு எப்படியும் பணம் வச்சுட்டு போகலாம், அந்த பணத்தை தான் நான் உனக்கு 2 நாளில் தரேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி 100 ரூபா காசு கூட நான் தர மாட்டேன், உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் மீனா என்கிட்ட சொல்லிட்டாங்க. மீனா சொல்லலடா, ஆமாம் உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டாப்புல,
உண்மையிலேயே ரோகிணி சொல்கிறது உண்மை தானான்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து எதுவும் பண்ண முடியாது, நான் தரையும் மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்கும்போது உன் வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எக்கேடும் கெட்டு போ, நீ எப்படி போனாலும் சரி தான். கிறிஸை வளர்க்குறது அவங்க இருக்காங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களே வளர்க்க முடியலனா கூட என்னால் முடிஞ்சு நான் எப்படி செய்யணுமோ பார்த்துக்கிடுவேன். ஆனால் உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். உங்கள் அம்மா கிராமத்தில் இருக்குது, அவங்களே பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டு நினச்சி என்னையே பார்க்க போகிற, அது நடக்க போகிறது கிடையாது. மோகனை பார்க்காத நீ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எங்கள் அப்பந்தான் வந்து வித்தியாசம் சொன்னது மைண்டில் ஏறுது. ரோகிணிக்கு அவங்க சைடில் தானே என்ன யோசிக்காங்க, அதை தானே பண்ணுவாங்க. நேராக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. எனக்கு ஏன்டி கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போதேம்மா, நான் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா தானே, உனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா தானே கால் பண்ணுவேன், இல்லைன்னா அம்மைக்கு பாசத்தில் பண்ணியிருக்க மாட்டியா. கிறிஸ்டியாங்க நல்லா இருக்காண்டி, அவனுக்கு எந்த உதவியும் பண்ணாத, அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்தேன் அப்படிங்குவேம்மா. நீ தான் இப்போ தான் வழிக்கு வந்திருக்க. நான் கிறிஷை வந்து முத்துக்கிட்டையும் மீனாட்டியும் வச்சுக்கிட்டதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. அவன் அங்கேயே இருக்கட்டும், என்றைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீ உன் புருஷன்கிட்ட சொல்ல போகிறதும் இல்லை. அப்படி சொன்னாலும் கிறிஷை சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்ட போகிறதும் இல்லை உங்கள் அத்தை. அதுக்கு மேலே அதனால் கிறிஷோட அம்மா யார் அப்பா யாருன்னு தெரியாமையே அங்கேயே இருந்துட்டு போட்டோம், நல்லா இருந்துட்டு போட்டோம். அவனுக்கு அங்கே இருக்க தாண்டி பிடிச்சிருக்கு. முன்னாடி சொல்லுவான், அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மையை பார்த்துக்கலாம்லாம்மா. இப்போ நீ பார்க்கவே விரும்பலை. முத்தையும் மீனாவையும் அப்பனையும் அத்தாவை ஏற்றுக்கிட்டான். அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீ என்ன செய்யணும்னு நினைக்க நான் செய்தேன். ஆனால் கிறிஸ் மட்டும் அந்த வீட்டை விட்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, கிறிஸ் வரமாட்டான், நம்ம வீட்டை பேசாமல் விற்றுருவோமா அப்படிங்கும்போது, என்னடி நினச்சிட்ருக்கேன், அந்த வீடு கிறிஸ்துக்கான வீடு, கிறிஸ்துக்காக தான் வச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போதேம்மா, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா எனக்கு அதுக்கு வேறு வழி தெரில அப்படிங்கும்போது, ஒவ்வொரு வாட்டியும் அப்படி தாண்டி சொல்லுதேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்னை பற்றிய விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா பணம் வேணும்னு சொல்லி ஒரு ஆள் வாங்கிட்டே இருக்கார். என்னால் அதுக்கு மேலே சமாளிக்க முடியலம்மா. நீ எப்படியாவது எனக்கு ஒரு வழி பண்ணுமா, அந்த வீட்டை விற்று காசை கொடுமா, நீ எங்கே வாடகை இருந்தாலும் மாதம் மாதம் நான் கொடுத்துருதம்மா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ வேணால் கிறிஸ்துக்கு வந்து உண்மையான அம்மையாக இல்லாமல் இருக்கலாம், நடந்துக்காமல் இருக்கலாம். நான் அப்படி இருக்க முடியல, உன்கிட்ட சொல்லி பேச்சுக்கு சொல்லிட்டு வந்தால் நான் இருக்க முடியல, கண்டிப்பாக உனக்கு விற்றாரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க. இந்த வீடு எடுத்துக்கிட்டுங்க அப்படிங்கும்போது, நீங்கள் தான் 15 லட்சத்துக்கு குறைஞ்சி கூட தர மாட்டேன், 15 லட்சம் கேட்டாலும் தர மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அவ்வளோ பணம் இல்லை அப்படிங்கும்போது, சரி நீங்கள் கொடுங்க அப்படிங்கும்போது, சரி ரைட்டு நான் ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு எப்போ வீடை காலி பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி வாடகை வீடை 10 பண்ணுறதுக்கு வந்துருந்தாங்க. அந்த பணத்தை கொண்டு கொடுக்காங்க. அந்த பணத்தை 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு மீதி 5 லட்சத்தை ரோகிணி பேக்கில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லோரும் வராங்க. நான் மனோஜ் கடையிலேருந்து எடுக்கப்பட்ட பணம் 5 லட்சம் சொன்னீங்கன்னா, அந்த 5 லட்சம் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மனோஜ் 5 லட்சம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு. அவனை கூட்டு வரல அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கல. மனோஜுக்கு பணம் தானே பெருசு, அதனால் வாங்கி வச்சுக்கிறாரு. வச்சுக்காமல் பணம் வந்துருச்சு ஓகே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா பணத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லலை, அவர் யார் என்ன வரோம் நீங்கள் எதுக்கு கொடுத்ததுன்னு தெரியணுமாம்மா. ஒரு 5 லட்ச ரூபாய் ஒரு ஆள் சும்மா கொடுக்க மாட்டல அப்படிங்கும்போது, அங்கிள் நான் தான் சொன்னோம்ல, அவங்க வீட்டம்மா வந்து பார்லர் கடை வச்சுருக்கு, அதை வாங்கதான்னு சொல்லிட்டு இப்போ கடை வேணான்ட்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இனிமேல் அது சரியாரு அப்படிங்கும்போதுப்பா, எனக்கெலாம் அவனை பார்க்கும்போது உழைச்சி சாப்பிடுத ஆள் மாதிரி தெரியல. அவங்க வீட்டம்மா உழைக்கினா கண்டிப்பாக இவரும் ஒரு ஆள் உழைச்சிட்டு தான் செய்வார். இவர் வந்து அப்படி ஆள் மாதிரி தெரிலப்பா, இது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது, டேய் அதான் அந்த ரோகிணி சொல்லிட்டுல விடு அப்படிங்கும்போது, எப்பா நான் டிரைவர் தொழில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க பூரா டிரைவராக தான் இருக்காங்க, அந்த ஃபோட்டோவை கொடுத்து இவனை யாரும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அசால்ட்டாக சொல்லிடுவாங்கப்பா. அதை நான் எண்ணி ஒரு வாரத்தில் அந்த தினேஷா அவனை கொண்டு போட்டதும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி, ஆஹா இவனுக்கு சிட்டிக்குள்ளே எல்லா டிரைவரும் தெரியுமா, இவன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனோஜ் சொல்லுவாங்க, மனோஜ் உங்கள்கிட்ட தானே அந்த வீடியோ ஃபோட்டோ இருக்குது அம்மா அப்படிங்கிறாங்க, அதை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. அது முத்துட்டு கொடுக்கணும்ல, முத்துட்டு கொடுத்தா தானே அவன் யாருன்னு சொல்லி கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வேறு மாதிரி தான் போகும். வேங்கின பணத்தை தந்துட்டாங்க, இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோவை கொண்டு காமிச்சிட்டு இவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பணத்தை திருப்பி விட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ண ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்ட்ட தாங்க அப்படின்னு சொல்லி அதை நொறிச்சிருந்தாங்க. ரோகிணி நொறிச்சா அந்த ஃபோட்டோலாம் வராதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிஸ்டர் அதுக்கு தான் இதை பண்ணேன் அப்படின்றாங்க. இங்கே மறுநாள் ஆகுது. மறுநாள் காலையில் மனோஜ் நேற்று பேசினோம்ல அந்த தினேஷை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று தானே இருக்குது, அந்த மெமரி கார்டை கொண்டா நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதை ரோகிணி வந்து நொறிச்சு போட்டாடா, என்னது பாரதமாக நொறிச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நொறிச்சு போட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன், அது இருந்தால் என்னடா ஆள் எங்கே இருக்கான் எதற்கான இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைடா ஒரு வழி இல்லை அப்படிங்கிறாங்க.
முத்து ரொம்ப கடுப்பில் போய் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த பாலரமா விஷயத்தில் ஏதோ ஒரு புரியாத ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தினேஷ் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்தால் தான் முடியும். அந்த பாலரமா வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய்யா இருக்குது. அது உண்மையாகன்னா வேணும். ஏங்க அதை தான் அவங்க அண்ணாச்சி வந்து அந்த மெமரி கார்டு உடஞ்சிருச்சு, இன்னும் அந்த ஃபோட்டோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்படிங்கும்போது மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஃபோட்டோவை அப்படியே வரைஞ்சிருவேன் மாமா, நான் தான் நல்லா பார்த்துட்டேனே அப்படிங்கும்போது, ஒரு வாட்டி தானே பார்த்தேன் அப்படிங்க. ஒரு வாட்டி பார்த்தாலும் நான் வரைஞ்சிருவேன் அப்படிங்க. வரைஞ்சிருவியா, சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் வந்து ஓரளவு வரைஞ்சிருந்தாங்க. வரைஞ்சோன்னே அதை கொண்டு அண்ணாமலைட்ட காமிக்காங்க. எப்பா மோன வச்சுட்டு தான் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, பாருற மாதிரி நோச்சு போட்டுட்டு அந்த ஃபோட்டோ இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருந்தோம்ப்பா அப்படிங்கும்போது, சரிடா விடு, அந்த ஃபோட்டோ நொறிஞ்சு போச்சுங்க, ஆனால் இதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, போன வந்துருச்சு விடு அப்படிங்களப்பா. அவன் யார், எதுக்காக போனான்னு தெரியணும். இந்த பாரில் நம்ம சொல்லுறது உள்ளது கிடையாது. அந்த ஃபோட்டோ கொண்டு வரதுக்கு வழி இருக்குது. கிறிஷ் வந்து அதை நல்லா வரைஞ்சிட்டான்ப்பா. என்னது கிறிஸ் வரைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி ரோகிணி முழிக்காங்க. உடனே கொண்டா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவன் தானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு ஒன்றும் விடலை. ஆகா, இவன் வரைஞ்சி கொடுத்துட்டானே, இதை டிரைவர் மார்ட் எல்லாத்தையும் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக இவன் இங்கெல்லாம் இருந்தால் அங்கே இருந்தான்னு சொல்லி விடுவாங்களே, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி தினேஷுக்கு கால் பண்ணான். தினேஷ் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வேறங்க பெரம்பூரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பெரம்பூரில் இருக்கியா, நீ சீக்கிரம் அங்கே இருக்காதா அப்படி. சரி நான் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. நான் உடனே வெளியூர் வெளியூர் போனால் எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பேன், ஒரு மாதத்துக்கு இங்கே வராத, நீ எங்கேயாவது வெளியே போயிரு, நான் ஒரு 2 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்டில் எப்படியாவது புரட்டி போடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை 2 லட்ச ரூபாய்க்கெலாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு 5 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்டில் போடுறேன், நீ தயவு செய்து ஒரு 2-3 மாதத்துக்கு இங்கே பக்கமே வராதா அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சூப்பர் டீலாக இருக்க. நானும் என் முன்னாடியே வெளியூருக்கு டூருக்கு போகணுன்னு நினச்சோம், காஷ்மீரை பார்த்து போகிறேன், என்ன போயிட்டு என் பாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு வரேன், நீ அக்கௌண்ட்டில் போட்டு விடு, அப்போ தான் கிளம்புவேன் அப்படிங்கிறாங்க. பணத்தை போட்டு விட்ருதாங்க. ரோகிணி 5 லட்ச ரூபா இருக்கேன், அந்த 5 லட்ச ரூபா போட்டோன்னா அவங்க டூருக்கு கிளம்பிடுதாங்க. முத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, இந்த ஃபோட்டோவில் உள்ளவனை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லுதார், முத்து நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தேன், இவரை ஏற்றி கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டேன், இப்போ கிட்டத்தட்ட இவர் ஃப்ளைட்டில் ஏறி போனாலும் போயிருப்பார் அப்படிங்கிறாங்க. என்னது ஃப்ளைட்டில் போகிறேன் நான் அப்போ அவ்வளோ பெரிய ஆளாயுவேன் அப்படின்ட்டு முத்து வந்து அண்ணாமலை சொல்லுதாங்க. எப்பா வெளியே எங்கேயே போயிட்டானா அப்படிங்கிறாங்க. இது ரோகிணிக்கு இந்த விஷயம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுறாங்க. எப்பா நல்ல வேலை வெளியே போயிட்டான், முத்தால் நம்மளை பற்றியான விஷயத்த தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. விஜயா வந்து பார்வதி வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஜயா அங்கே தூங்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறேன், அந்த ஹாலில் இருக்க அந்த பெட்டை சுற்றி என் வீட்டுக்காரர் ரூம் ஆக்குதுன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் விட்டு வச்சு ஆளை வச்சு ரூமாக ரெடி பண்ணிட்டாரு. அதில் தூங்கியும் முடியல, வைக்க முடியல. என் ரூம்லாம் நல்லா அகலமாக இருக்கும், காற்று நல்லா வரும். இது ஹாலில் பேசிக்கிட்டு இருக்குது இங்கே கேட்கு, ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்க, அதான் தூங்குதேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு தூங்கு, நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சது தான். இடித்தோடனே எம்மாங்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ஆள்லாம் வந்துச்சாகி ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தாங்க. அங்கே பார்வதிக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. அவங்க மருமகனுக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு வாங்கன்னு சொன்னோன்னே, அவங்க பையன் பாசத்தில் மருமகளையும் கூப்பிட்டு அங்கே போயிருந்தாங்க. போனோன்னா பார்வதி வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. பார்வதிக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ அங்கேருந்து விஜயா கால் பண்ணாங்க. விஜயா இப்படி ஆயிடுச்சு, நான் இங்கே வந்துட்டேன், என் மோகன் வீட்டில் தான் இருக்கேன், இது ஒரு நல்லதுக்கு, எல்லாம் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, நான் இங்கே இருக்கேன், வீட்டு சாவி நீ வச்சுக்கோ, ஒரு சாவி மட்டும் இந்த இடத்துல வச்சிரு, என் மருமக வந்து உடையில் வீடை பார்க்கணுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா போயிடுறாங்க. நடனப்பள்ளி நடத்தலை, இப்போ யோகா தான் நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தராக வராங்க போகிறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அந்த சிவன் வந்து கேட்குறாங்க, மாஸ்டர் உங்கள் அசிஸ்டண்ட்டே காங்களே அப்படிங்கிறாங்க. உடம்பு முடியலங்க இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளைக்கு எதையாவது வச்சு மாஸ்டர் மனசை மாற்றி கேட்போம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரொம்ப நாள் ஆச்சு பார்வதியோட மருமகளை பார்த்து விஜயா. அப்போது அவங்க முதல்ல காலையிலே வீடை திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சாவியை போட்டு திறந்து வந்து உட்காந்துருக்காங்க. யார், பார்வதியோட மருமக. விஜயாவுக்கும் நினப்பில்லை, எப்போவுமே பார்வதி இருக்கும் வீடு திறந்து வரலாம், அதை நினப்பு வந்துடுறாங்க. என்னம்மா நீ யோகா படிக்க வந்தியா அப்படின்னோடனே, ஓ இங்கே வந்து என் மாமியாரோட ஃப்ரெண்டு இங்கே வாடகையெல்லாம் இங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்றாங்க. சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க. சரி இங்கே என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. வாடகையே கொடுக்காம ஃப்ரெண்டுன்னு இப்படி சம்பாத்தியம் பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சி கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க.
அப்போது சிவன் வர்றாரு, மேடம் இதை வச்சுக்காங்க, இது உங்களுக்கு ஒட்டியானம், இது நல்லாயிருக்கும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்று தரேன் அப்படிங்கும்போது, அப்படியா உங்களுக்கு இதெல்லாம் ஏது அப்படிங்கும்போது, நான் பெரிய நகைக்கடை வச்சுருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்தால் எனக்கு குறைச்சி தருவீங்களா அப்படின்னு, கண்டிப்பாக குறைச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓ இவ்வளோ வருமானம் வருது, எங்கள் அத்தை வீட்டில் நீங்கள் வந்து சும்மா வந்து யோகா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பில் உட்காந்துருக்காங்க பார்வதியோட மருமவா. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.